அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் இன்னைக்கு உங்களுக்கு தூக்கத்தின் சுன்னத்தை பற்றி சொல்ல போகிறேன். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மார்க்கம். மார்க்கம் என்றால் வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறை அப்படின்னா நம்ம எப்படி வாழணும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. இஸ்லாத்தை பொறுத்தவரை நம் காலையில் எழுந்தது முதல் நைட்டு தூங்கும் வரை நம்ம எப்படி சாப்பிடணும், நம்ம எப்படி வியாபாரம் செய்யணும், நம்ம எப்படி உறவினர்களோடு பழகணும், நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் தாலா சொன்னது மட்டும் இல்லாமல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் சொன்ன வழியில் நாம் போனால் நம் வாழும் வாழ்க்கையிலும் சரி, நம் மறுமையிலும் சரி நாம் வெற்றி பெறலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அல்லாஹ் காட்டி தந்த விஷயம்தான் இது தூக்கம். இந்த தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தூக்கம் இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு நோய் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தூக்கத்தின் சுன்னத்துகளை பற்றி சொல்லி தந்துக்கிறாங்க. தூக்கம் தானே அப்படின்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தூக்கம் அப்படிங்கிற சுன்னத்துகளை தாண்டி அதில் இருக்கிற சயின்டிஃபிக்கான நன்மையை 1400 வருடங்களுக்கு முன்பே முஸ்லிம் கிதாபில் 2710 ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துக்கிறாங்க. 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒளி செய்துட்டு படுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒளி செய்து படுப்பதால் நமக்கு டென்ஷன் குறையும். வாட்டர் கனெக்டிவிட்டி நம்ம உடம்புல இருக்கிறனால அது மன அழுத்தத்தை குறைக்கிறது, பிபியை குறைக்கிறது, ப்ரெஷரை குறைக்கிறது. அதனால் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒளி செய்துட்டு படுக்கணும். இதை ஒரு நாள் நைட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. 2. கண்ணுக்கு சூர்மாயிடுவது. நம்ம கண்ணில் இருக்கிற அழுக்கை போக்குவதற்காக அல்லாஹ் கொடுத்த விஷயம்தான் இந்த சூர்மா. இந்த சூர்மா நம்முடைய கண்ணில் இருக்கிற அழுக்கை போக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறாங்கன்னா, இந்த சூர்மா நம்முடைய கண்ணில் இருக்கிற கண்ணை பாதுகாக்குது. தொடர்ந்து பயன்படுத்தியவர்களுக்கு கண் பார்வை குறையாது. ஏன்னா அல்லாஹ் இந்த கல்லுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய கண்ணை சுத்தமாக வைக்க கொடுத்த அன்பளிப்பு தான் இந்த சூர்மா. இந்த சூர்மாவை தொடர்ந்து பயன்படுத்தியக்கூடியவர்களாக இருக்கணும். 3. நம்ம ஆடையே தூங்க போகிறதுக்கு முன்னாடி மாட்டணும். ஏன்னா அந்த ஆடையை நம்ம ஒரு நாள் முழுவதும் போட்டிருப்போம். அந்த ஆடையில் நிறைய அழுக்கு, பாக்டீரியா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதோட நம்ம படுக்கும்போது நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆடையை மாற்ற வேண்டும். 4. படுக்கையை உதிர்வது. நம்ம கண்ணுக்கும் தெரியாமல் சிறு பூச்சிகளோ எறும்புகளோ படுக்கையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம கவனிக்காமல் விட்டால் அது நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி படுக்கையை 3 முறை உதற வேண்டும். 5. துவா ஓதுவது. நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி துவா ஓதணும். ஏன்னா என்னோட தூக்கத்தை நான் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது இறப்பின் ஒரு பகுதி தான். நம்ம தூங்கிட்டால் நம்ம உடம்பு இறந்திடும். ஒவ்வொரு நாளும் நம்ம நைட்டு தூங்கும் போது நம்ம உடம்பு இறந்திட்டும் மறுநாள் அல்லாஹ் நம்மளோட உயிரை கொடுத்ததுனால நம்ம எந்திருக்கிறோம். ஒரே ஒரு நாள் மட்டும் அல்லாஹ் நம்ம உயிரை கொடுக்காம நம்ம இருந்துட்டோம்னா இந்த நிலையை வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த தூக்கத்தை பயனுள்ளதாக மாற்றணும். அதனால் நம்ம இந்த தூக்கத்தை தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். 6. வலது பக்கமாக திரும்பி படுக்கணும். நம்ம வலது பக்கமாக திரும்பி படுக்கணும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம இப்படி படுப்பதால் வயிறு அழுத்தாமல் இருக்கும். அதனால் நல்ல செரிமானம் நடக்கும். இன்னும் பயம், பதட்டம் குறையுது. நம்ம முதுகு தண்டுக்கும் மூளைக்கும் போகக்கூடிய ஃப்ளூயிட் அப்படிங்கிற திரவம் சர்க்குலேஷன் அதிகமாக உள்ளது. இதனால் பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் மற்றும் ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். நம்ம வலது பக்கமாக திரும்பி படுக்கிறனால நமக்கு பயம் தரக்கூடிய கனவுகள் வராது. 7. குப்புற படுக்கக்கூடாது. திருமிதி 2768 ஹதீஸில் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர்களும் மனிதர்களும் குப்புற படுப்பதை வெறுக்கிறார்கள் என்று உள்ளது. அவர்கள் வெறுக்கும் போது நாமும் இந்த விஷயத்தை வெறுக்க வேண்டும். நம்ம குப்புற படுப்பதால் வயிறு அழுத்தம் ஏற்படும். இதனால் நல்ல செரிமானம் நடக்காது. நம்ம இப்படி குப்புற படுப்பதால் நமக்கு கழுத்து வலி கூட அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம குப்புற படுக்கக்கூடாது. நம்ம இப்படி படுப்பதால் மூச்சு சிரமம் கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்மளுக்கு மரணம் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தூங்க போகிற முன்னாடி குப்புற படுக்கக்கூடாது. இதனால் நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹும் சொல்கிற இந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 8. இஷாக்கு பின் விரைவாக தூங்குவது. இஷாக்கு பின் வீண் பேச்சுகளை தவிர்த்து தூங்குவது. அல்லாஹ்வை நினைத்தபடி ஒரு நாளை முடிக்கிறோம் அப்படின்னு உணர்வு வரும். இஷாக்கு பின் தேவையற்ற பேச்சு, ஃபோன், பொழுதுபோக்கு ஆகிய விஷயத்தை நாம் தவிர்த்தால் பாவ செயலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். இஷாக்கு பின் விரைவாக தூங்கினா நம்மளால் தஹஜ்ஜுத் தொழுகையிலையும் ஃபஜர் தொழுகையிலையும் ஈடுபட முடியும். ஒருவேளை நம்ம இஷாக்கு பின் நம்ம விரைவாக தூங்கலைன்னா நம்ம தஹஜ்ஜுத் தொழுகையிலும் ஃபஜர் ஈடுபட முடியாது. அதனால் நம்ம இஷாக்கு பின் விரைவாக தூங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ்.